வேலுச்சாமி என்ன, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். வரத பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பல்ல கட்டிதான் பேசுங்க. நாம தான்டா பாத்துட்டு இருக்கிறோம். அம்பளாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? கைக்கு சிக்க நான் ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி பொழைக்கிற புள்ளியாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். ஓ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு ஏங்க, ஊருக்கு ஒரு நியாயம், அம்பலார் வீட்டுக்கு மட்டும் ஒரு நியாயமா? என்ன? அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்து நிக்கிறாளு. இதுக்கு யாரு நியாயம் சொல்றது? பேசாம அம்பலகாரரு அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிறவர் யாரு எவருன்னு விசாரிச்சு அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறதா பெட்டர். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கர்ப்பமாகி வந்து நின்னா அவளை வெட்டி போட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அதெல்லாம் மானரோசம் உள்ளவன் செய்ய வேண்டியதுயா. அப்படின்னா அம்பலா இருக்காது இல்லங்கிறியா? என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்புல டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி, ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிடாத. சித்தப்பு, சித்தப்பு, சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க, நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போப்புல. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா, வாங்கண்ணா வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்காங்க. எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. சரி, களிமண்ண போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். திருமண மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள்ள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்குவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க.
அண்ணே இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? மாப்பிள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பையன். என்னடா அமாவாசை? அண்ணே உட்காருங்க. வெத்தலை வாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. பொண்ணை வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வர. பாக்கியம், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கேம்மா. இந்த பாலையாவது சாப்பிடு. ஏண்டி புடவை கட்டாம உட்காந்துருக்க? மூஞ்சியா அப்படி இருக்கு? இப்ப கட்டியா கொடுக்க போறாங்க. ஒண்ணுதானே பார்க்க வந்திருக்காங்க. உங்க அப்பா உனக்கு தெரியுமில்ல, உனக்கு ஒழுங்கா ஜாக்கிரதையா வந்துக்க. இதெல்லாம் கட்டிட்டு உடனே வந்து சேர். வெள்ளையம்மா வந்துட்டாங்க. வேலைய பாருங்கடி. உங்களோட பெரிய இதா போச்சு எனக்கு. இப்ப வந்துருங்க. என்ன ஆச்சுன்னு பாரியா? என்னையா சொல்லியா? அது எப்படி நீ இங்க சொல்றது? பரவாயில்ல, சொல்லியா சொல்லியா. உங்க பொண்ணு முழுகாம இருக்குது. நீங்க அவசர அவசரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் போதே நான் சந்தேகப்பட்டேன். கெட்டு போன பொண்ணை என் பையன் தலையில கட்டி வைக்கலாம் நினைச்சீங்களா? பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சா மட்டும் போதாதியா, மானத்தோட வாழவும் கத்து கொடுக்கணும். ஏந்திரா, நாய் தொட்ட கட்டி நமக்கு உதவாது. போகலாம். ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1:30 மணிக்கு போட்டா கிட்டு தாப்பா. நல்லா இருக்குடி கதை. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க. இவ பட்டணத்துல கெட்டு போயில இங்க வந்திருக்கா. உள்ளூர்ல கட்டி கொடுத்த வண்டவாளம் தெரிஞ்சு போயிருன்னு வெளியூர்ல எல்லாம் மாப்பிளை பாத்திருக்காரு இந்த அம்பலாரு. வித்தார தள்ளி விறகொடிக்க போனாலாம். கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். அது மாதிரி எல்லாம் இருக்குது கதை. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல.
ஊர் ஒம்பு நமக்கு இருக்குடி, வாங்கடி போலாம். எனக்கு தண்ணி வச்சிரும் போது இந்த பாட்டை பாடுறிய ஏன்? அட அமாவாசை போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போட்டு செத்தாங்களே. ஆமா. அவங்க இங்கத போய் திரிறாங்களா? என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வர மாட்டேன். ஏண்டா? நேத்து இப்படி அழுவண்டிக்க மேல விட்டுட்டு போயிட்டேன். காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடைய தந்து விட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தான் தூக்கு போட்டு செத்தாங்களா? சரி சரி பாடு. அடுத்தது நீதான். மறல கட்டில படுத்து கிடக்க போகும்போது உசுப்பு. ஐயோ செல்லக்கிளி நான் இல்லம்மா, என்ன செல்லக்கிளியே. மழையா இன்னைக்கு அம்பலம் மரியாதைய மழையிட மரியாதையா போயிரு. செவன வயலுக்கு தண்ணி பஞ்சுக்கிட்டு இருக்குது, தடுக்காத. செவன மம்மாவா மரியாதைய வயலுக்கு போற தண்ணி இட இல்ல. பேச்சு ஒரு ஆத்தா பண்ணு பிறந்ததா தெரிய போகுது. உட்கார என்ன சொல்ல. செவல வயலுக்கு தண்ணி வாச்சுறோன்னு சொல்லி அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிருக்கான். எச்சி சோறு திங்கிற அவனுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. கேட்டியாத்தா கதைய? இதுவரைக்கும் இந்த பெரிய கருப்பன அம்பலம் அடுத்தவனைத்தான் அபராதம் கட்ட சொல்லி இருக்கிறே ஒழிய என்னைக்காவது நான் கட்டி இருக்கிறனா கட்டி இருக்கிறனா சொல்லு. இல்ல அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு இவனால கட்டிட்டேன். அவ அப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யும் பொழுது அப்படித்தான் ஒண்ணு கடக்க ஒண்ணு இழுத்துட்டு வந்துருவான். அப்ப புத்தி அப்படியே இருக்கு. சும்மா இருக்கலவே அவன் என்ன பத்தி இருந்த பரவாயில்ல, எங்க ஆத்த பத்தி திட்டி விட்டான். 1.25 ஐயா சும்மா இருப்பான். அதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க? பாவம் அந்த புள்ள நமக்காக தண்ணி பார்த்து போய் அடிபட்டு வந்து நிக்குது, இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே. இந்த பாரு வருதே, அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ போய் மச்சல மிளகா காய வச்சிருக்கேன், அள்ளிட்டு வந்துரு. நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? சுடுசோறு குடல் குழம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து அவங்ககிட்ட கொடு போ. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் புள்ள. சரி சரி, மோர் எடுத்துட்டு உள்ளவா. வரமாட்டாங்களாக்கும்.
தொடக்க வேண்டியதானே அலட்டுகிறீர்களே. மருதே, என்ன பிள்ளை? எங்க ஆத்தா சுடுசோறும் குடல் குழம்பு உனக்கு கொடுக்க சொல்லிச்சு. இந்த என்னது சுடுசோறு குடல் குழம்புமா? அதை நீங்களே சாப்பிடுங்க. இந்த பார்ப்புல எறும்புக்கு கொட்டாம வச்சு தண்ணி தான் சமைக்கிறோம். அது மாதிரி இந்த ஏழைக்கு என்னைக்குமே பழைய சோறு தான் அமிர்தம். இன்னைக்கு இது கிடைக்குதுன்னு சாப்பிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு பழச மறக்கூடாது. பழைய சோறை கொண்டு வா. அப்படியே 2 கூழ் கட்டி போட்டு கொண்டு வா. இந்தாயா, நீ கேட்ட கூழும் பழைய சோறும். ஆஹா, பழைய சோறு, பச்சை மிளகா, கூழு, குண்டு வெங்காயம், இது நம்ம ஐட்டம். குண்டா. என்ன புள்ள? முழுகாய கடிச்சிட்டியா? ஐயே, நம்ம ஊர்ல எல்லாம் புருஷன் சாப்பிட்டே தான் பொண்டாட்டியை சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நான் எங்க கல்லிட்டு இருந்தேன்? என்கிட்ட வேண்டாம், இந்த கவுண்ட காயம் பெரிய இவரு போயா. கொண்டு விடுறேன். என்ன பாக்குறீங்க? இங்க அவுத்து போட்டாரு. காய பிடிக்கிறேன். மருதே, ஒழுங்கா மருந்தடியா? ஒண்ணு மாத்துக்க. என்ன பிள்ளாச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. பாக்கியம், பாக்கியம், பாக்கியம். என்ன மருது, என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, பயப்படாதீங்க, விஷத்தால உறிஞ்சு எடுத்துட்டேன். பாக்கியம் கண்ணை திறந்து பாருமா. அம்மாடி, கண்ணை திறந்து பாருமா. பாக்கியம், இந்நேரம் மருந்து மட்டும் இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? மருது, மருது, என்ன பாச்சு? ஐயோ, புரிஞ்சின விஷத்தை சரியா துப்பல போல இருக்க. விஷம் உடம்புல ஏறிடுச்சா? ஐயா, சீக்கிரம் ஓடி வாங்கய்யா. என்னம்மா, என்ன, என்ன? வைத்தியர் வீட்டுக்கு சீக்கிரம் தூக்குங்கய்யா. மருது, சீக்கிரம் தூக்குங்கய்யா. அதே நல்லா புடியா. கொண்டு போங்க. என்னடா கும்பரம் வர்றீங்க? மருந்துக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷ முறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? ஏய், தலை தூக்குடா. ஏய், குடுறா, குடுறா. ஏய், அம்மாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பையன், விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சர்றன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்?
ஜெய்ப்பூர் அரண்மனையில எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா, போடா. சீக்கிரம் வாங்க. கைய விடுறா, கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலாற வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். குடுற. இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன். என்ன சின்ன பையன்? நான் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல, பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றீங்க. வர்றம்மா. பொட்டி குடுறா. நீ வீட்டு பக்கம் வா. பாக்கியம், பாக்கியம். வைத்தியர் 12 மணிக்கு மருந்து கூட சொன்னாரு. சாப்பிட்டு படுத்துக்க. பாக்கியம், பாக்கியம். வைத்தியர் 4 மணிக்கு மருந்து கூட சொன்னாரு. இந்த சாப்பிடு. ஏன் மருத, நீ இன்னும் தூங்கல? நானும் தூங்கிட்டா. உனக்கு யாரு பிள்ளை மருந்து கொடுப்பாங்க? பரவாயில்ல, நீ தூங்கு. மருத, என்ன விட மேல என்ன பண்ணிட்டு இருக்க?
ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தண்ணி பாய்ச்ச போகணும். ஒரு மம்பட்டி கண்ணை தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆத்தா அதிரசம் சுட்டு வச்சிருக்கு, எடுத்து கொடு. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, இதுல அதிரசத்துனா வயிற்றால தான் போவேன். பேசா போ. நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய் இந்த பாருல சொன்ன கேளு, மேல ஏறாத. யா, உன் வேலையை பாரியா. வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஊத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே. ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன். இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க நீங்க, சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஏய், ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. என்ன நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? வேற என்ன பண்ற? மம்பட்டியை தேடிட்டு இருக்கேன். யாரு என்ன உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. புரிஞ்சுக்கப்பட வாடா சீக்கிரமா. எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டு வாடா சாம்பராணி. சரி சரி, நீ உள்ளார வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. ஏய் என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் நீ ஓசிவா கொடுக்க மாட்டாங்களே? ஐயோ, மருதே, என்ன பிள்ளை? இறக்கி விடியா கீழே. எங்க பிள்ளை ஏனி? அமாவாசை தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவன், எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது. எங்க ஆத்தான திட்டும், இறக்கி விடியா. வாயா. பால் குடுக்கிற மாட்டை தொழுவத்துல கட்டுறீங்க, பாலாற்ற நாயை நடு வீட்டுல வச்சு வளர்க்குறீங்களே, அது ஏன்? மாடு பால் மட்டும்தான் கொடுக்கும், நாய் நன்றி உள்ளது உயிரையும் கொடுக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு நாய் உங்க மூஞ்சியே நக்க போகுது. என்னையா சொல்ற? அதான் உங்க வீட்டுல ஒருத்தர் நாய் மாறு வச்சு வளர்க்குறீங்களே, அவனை பத்தி தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே சாதிசனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நான் எதுவும் புறணி பேசதான் நினைக்க வேண்டாம், நான் வர்றேன். ஏண்டி பாக்கியம், உனக்கும் மருதைக்கும் இதுவாமே? நெசமாவா? எதுவா? அதுதாண்டி லவ். பொண்ணுக்கு தான் விலையேறுன்னு சொல்லுவாங்க, உன் புன்னகைக்கு கூட விலையேறிடும் போல இருக்கே. நீ அடிக்கடி வெளியே வராத, தங்கம் நினைச்சு கடத்திட்டு போயிருவாங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்ன அடிச்சுட்ட, எப்ப அணைக்க போற? என்னடா இவன் நம்மளே சுத்துறான்னு பாக்குறியா? சரி, உன்னை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கலாம்னா, உங்க ஆத்தா அப்ப உன் சைஸுக்கு ஒரு தங்கச்சியை பெற்று வைக்கலையே. இது பரிசுல நான் ஒருத்தர் மனசார விரும்புறேன். யாரு? அந்த மருத பயலையா? ஒரு மாட்டுக்காரன் உனக்கு வீட்டுக்காரனா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை விட எந்த வகையில நான் குறைச்சல்? அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசியே, அதான் குறைச்சல். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. பாக்கியம், எட்டி பறிக்க முடியாத பழத்தை தட்டி பறிக்கிறதா என் வழக்கம். இதே இடத்துல உன்னை கட்டி பிடிச்சு என்னால கனிய வைக்க முடியும். அது என் ஆசை இல்ல.
என்ன பொறுத்த வரைக்கும் நீயா கணியனுங்கிறதா என் ஆசை. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். என்ன பிள்ளை என்னமோ சொல்லணும் கூட்டு வந்த, சீக்கிரமா சொல்லு. ஆத்தங்கரைக்கு போனா ஆளை கண்ணும் ஆத்த தேட போகுது. சும்மா சொல்லு பிள்ளை. என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சலா கேட்டுட்டாளேன்னு பாக்குறியா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓலை குடிசையில ஒருவேளை கூழ குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தாயா வாழ்வேன். இந்த பார்ப்புல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா? இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களா காஞ்சிபுரம் பட்டு கொடுத்துருவங்க, நாங்க குற்றால துண்டு போடுறவங்க. உன் ஜாதி வேற, என் ஜாதி வேற. நம்ம 2 பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சாதி சனமோ காசு பணமோ ஒண்ணு செய்ய முடியாதியா? தெரிஞ்சோ தெரியாமலும் நான் மேல ஆசை வச்சுட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா நான் இந்த ஆத்துல வந்து செத்துருவேன். அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதுல்ல. உன் மனசை தொட்டு சொல்லு, என் மேல ஆசை இல்லைன்னு. ஆசை இருக்கு, இருந்தாலும் உங்க அப்பா நினைச்சா பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? அதான் நான் ஏன் பயம். ஏய், உங்க அப்பா வரப்பல. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் எங்கேயோ ஒளிஞ்சுக்க. எங்கேயா ஒளியறது? அதானே, நீங்க வாப்பல. வா, சீக்கிரம் வா. என்னடா வண்டி மாடெல்லாம் அவுத்து போட்டு இங்க நிக்கிற? ஒண்ணுமில்ல, ஆத்துல குளிக்க வந்தேன். ஆறு அங்க இருந்தானே வருது, அங்கேயே குளிக்கலாமே. அங்க ஆழம் ஜாஸ்தி. ஓ, ஆழெல்லாம் கூட தெரியுதா? மருத துண்டு தோல்ல இருக்கணும், செருப்பு கால்ல இருக்கணும். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, கல்லு முள்ளு குத்தாம காப்பாத்துற செருப்ப போய் கால்ல போட்டு மிதிக்கிறமே நினைச்சு எவனும் தோல்ல தூக்கி போட்டுக்கிறது இல்ல. அதே நேரத்துல தோல்ல இருக்கிற துண்டியும் கால்ல போட்டு மிதிக்கிறது இல்ல. ஏன் சொல்லு? அதுக்கு ஒரு இடம் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் ஏன்ட்ட சொல்றீங்க? காத்து வாக்குல சில சேதிங்க வந்து விழுந்தது, அதான். என்ன மாட்டு மணி சத்தம். மாட்டு கூட நான் புரிஞ்சிருக்கு. பாக்கியம், வெளியே வாப்பில்ல, உங்க அப்பா போயிட்டாரு. அப்பா நல்ல வேளை அப்பா பார்க்கல. எங்க பாத்துருவாரோன்னு பயமா இருந்தது. எனக்கு தான் பிள்ளை மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. வேணா கை வச்சு பாரு. ஏய், என்ன உங்க அப்பா தேடுவாரு, போ. ஊரே என்ன காரித்து அளவுக்கு பண்ணிட்டியே. இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கணும் யாரு? சொல்லு. அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம்னு அடிச்சுட்டு இருந்தா அம்மி உடைஞ்சிடும். துவைக்கத்தான் துணி வெளுப்பாகம்னு துவைச்சிட்டு இருந்தா துணி கிழிஞ்சு போகும். நம்ம பிள்ளைங்கிறதுக்காக பொழுதன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அப்பா பிள்ளைங்கிற பாசம் முறிஞ்சு போகும்யா. முறிஞ்சு போக ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம செஞ்சவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன?